மத்திய மாநில அரசுகள் டீம் இந்தியாவை போல இணைந்து செயல்பட்டால் எந்த இலக்கும் சாத்தியமற்றது அல்ல என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியுடைய உரையினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? 10வது நிதி ஆயோக் நிர்வாக கவுன்சில் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பொறுத்தவரை சில மாநில முதல்வர்கள் பங்கேற்றுள்ளனர், சில மாநில முதல்வர்கள் பங்கேற்கவில்லை. கர்நாடக முதல்வர் சித்தராமையா, மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கவில்லை. இருப்பினும் காங்கிரஸ் ஆளக்கூடிய தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி இதில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல பாஜக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சார்ந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த கூட்டத்தில் தற்போது மாநில முதல்வர்கள் மத்தியில் பிரதமர் மோடி சில முக்கியமான வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதாவது, நாம் வளர்ச்சியினுடைய வேகத்தை துரிதப்படுத்த வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு டீம் இந்தியாவை போல செயல்பட வேண்டும். அப்படி இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு இலக்கும் சாத்தியமற்றது அல்ல என்பதே இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வளர்ச்சி அடைந்த பாரதம் தான் ஒவ்வொரு இந்தியருடைய இலக்கு. ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடையும் போது நாடும் வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். அதுதான் இந்த 140 கோடி நாட்டு மக்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநிலத்தில் ஒரு சுற்றுலா தலத்தை இலக்கு நிர்ணயித்து அங்கு உலக தரத்திலான வசதிகளை ஏற்படுத்தி உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் எனவும் அங்கு அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒன் ஸ்டேட் ஒன் குளோபல் டெஸ்டினேஷன் என்று இதற்கு அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். அப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு சுற்றுலா தலத்தை தேர்ந்தெடுத்தால் உலக தரத்திலான வசதிகளை அங்கு வழங்கப்படும் போது அது அண்டை மாநிலங்கள் மற்றும் நகரங்களிலும் உலக தரத்திலான சுற்றுலா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தற்போது நகரமயமாக்கல் என்பது மிக வேகமாக மாறி வருகிறது. மாறி வரும் நகரமயமாக்கலுக்கு ஏற்ப எதிர்காலத்தை தயாராகின்ற வகையில் நாம் நகரங்களை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். வளர்ச்சி, புதுமை, நீடித்த தன்மை ஆகியவைதான் நமது நகரங்களுக்கான வளர்ச்சியின் இந்த எஞ்சினாக இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி பல்வேறு வேண்டுகோளை மாநில முதல்வர்கள் மத்தியில் விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.